ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் டெக் கிரியேட்டர்ஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் பிரதாப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சேலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசாக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணி இதை பற்றின ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்பீக்கரை பற்றி அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ண பார்சல் எனக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. மேலேயே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம்லாம் போட்டிருக்காங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர் வெர்ஷன் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஸ்டோனோட 650 ஸ்பீக்கர் வந்து வாங்கினேன். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு ப்ளூடூத் சப்போர்ட் உள்ள ஒரு ஸ்பீக்கர். பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய மொபைலில் கேமரா பிடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளர் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு குயிக்காக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங் எல்லாமே சூப்பராகவே வந்து இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல்ஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ வெல்கம் கிட் மாதிரி அது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட் மாதிரி தான் தெரியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 500 கிராம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பீக்கர் பார்க்கவே நல்லாயிருக்கு. நல்ல டிசைன் எல்லாமே வந்து நல்லா மேக் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட ஸ்பீக்கரை சார்ஜிங் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் அல்லது அதர் டிவைஸ் மூலமாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணலாம். அப்புறம் வாரண்ட்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கு வந்து 1 இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து வாரண்ட்டி, மேனுஃபேக்சர் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸ்பீக்கரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லப்பர் அண்டு ஸ்டீல் மூலமாக வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா boAt அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைபேடை வந்து கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கரை வச்சுக்கலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டீலும், நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லப்பரில் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கீழே வைக்கிறப்ப எந்த விதமான ஷாக்கும் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து க்ரிப்பாக கீழே வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால்யூம் அதிகப்படுத்துறதுக்கும் கம்மி பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பீக்கரை ஆன் பண்ணுறதுக்கான பட்டன், சாங்கை ப்ளே பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன், சாங் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான பட்டன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்பீக்கர் பொறுத்தவரைக்கும் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து டேர்ன் ஆன் பண்ணுறேன். இப்போ நான் என்னோடய ப்ளூடூத் ஸ்பீக்கரை டேர்ன் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் இண்டிகேட்டர் ஆகும். ஸோ ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஆகலை. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அந்த லைட்டை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சில டைம் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலரில் எரியும். அப்போ உங்கள் ஸ்பீக்கரில் வந்து லைட் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் சார்ஜிங் பண்ணுறதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் கேபிள் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இல்லை உங்களுக்கு டிஎஃப்எம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட மெமரி கார்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து சாங்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஆப்ஷனும் இந்த ஸ்பீக்கரில் வந்து இருக்குது. இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா 1800 mAhக்கான ஒரு எக்ஸ்டர்ன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளேபேக் டைம் வந்து 7 hours வரை உங்களுக்கு வந்து இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷனும் இருக்குது. 5x வரை. உங்கள் ஸ்பீக்கர் மேலே ஜஸ்ட் ஏதாவது தண்ணி பட்டுச்சு அப்படின்னா உங்கள் ஸ்பீக்கருக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீக்கரை பாதுகாக்கலாம். அதே போல் உங்களோட ஸ்பீக்கரை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. உங்களோட மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ இண்டிகேஷன் வந்து பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. தென் நீங்கள் ஏதாவது ஒரு சாங்ஸை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி இது பண்ணிக்கலாம். அதே போல் வந்து இதில் மைக் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் பேசுகிறதும் உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாங்கை வந்து ப்ளே பண்ணுறேன். சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள்.
சினிமா சாங்லாம் ப்ளே பண்ணால் காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ அதனால் வந்து காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களை வந்து வால்யூமை டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஆப்ஷன் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வால்யூம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். இந்த மாதிரி சாங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். அதே போல் நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ப்ரீவியஸ் சாங்கே வேணும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் சாங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரோலும் உங்களோட ஸ்பீக்கர்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. 1150க்கு வந்து இந்த ஸ்பீக்கர் ரொம்ப ஒர்த்தபிள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நான் வாங்குறப்ப இந்த ப்ரைஸ் வந்து 1150. நீங்கள் வாங்குறப்ப எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு தெரில. ஏன்னா நான் வந்து ஆஃபரில் வந்து வாங்கினேன். நீங்கள் வாங்குறப்ப ப்ரைஸ் வந்து அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1150 இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது நண்பா. ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.